இங்கிலாந்து ஜெர்சியை போட்டவங்க வரிசையில கெவின் பீட்டர்சனை மிஞ்சுற அளவுக்கு ஒரு ஆறா இருக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னா எனக்கு அது டவுட் தாங்க. 2005 தலைக்கு நடுவுல மட்டும் கலர் பண்ணிக்கிட்டு ஆஷஸை ஆஸ்திரேலியாவை நொறுக்குனதுக்கு அப்புறமா அவருக்கு பயங்கரமான ஒரு புகழ். 2009 ஐபிஎல் ஆக்ஷன்ல ஆர்சிபி அதிகபட்ச விலை கொடுத்து அந்த வருஷத்துக்கான அதிகபட்ச விலை கொடுத்து அவரை வாங்குறாங்க, ஐபிஎல் மில்லியனர் ஆக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு? மேட்சுக்கு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு. 2010 வருஷம் 7 ஆட்டங்கள்ல 236 ரன்கள். 2011 ஹெர்னியா சர்ஜரி, சோ அவரால் ஆட முடியல. 2012 டெல்லி டீமுக்காக ஆடுறாரு, 8 ஆட்டங்கள் தான், ஆனா 305 ரன். அதுல ஒரு சமத்தியான செஞ்சுரியும் அவரோட பேர்ல இருந்துச்சு. அதாவது ஒரே ஒரு சீசன்ல மட்டும்தான் டபுள் டிஜிட்ல அவர் நம்பர் ஆஃப் கேம்ஸ் ஆடி இருக்காரு. ஆனாலும் 1001ன்னு மொய் வச்ச மாதிரி எக்ஸ்ட்ராவா ரன்கள் அடிச்சிருக்காருங்க. ஸ்விட்ச் ஹிட்டோட ஓனர் கெவின் பீட்டர்சன் தான் சொல்லணும். அது எப்படிங்க திடீர்னு ஒரு ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டரா மாறுவார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன். உங்களே கிரிக்கெட் பந்து மாதிரி பறக்க விட்டுருவார். பல நாடுகள்ல நான் கிரிக்கெட் ஆடி இருந்தாலும் ஐபிஎல்ல பலாயிரக்கணக்கான மக்களோட சத்தத்துக்கு இடையில கிரவுண்ட் பிஏ சிஸ்டம்ல உங்க பேரை சொல்லி நீங்க அதிகபட்ச விலைக்கு வாங்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி அப்படியே நீங்க நடுவால வந்து உங்க திறமையை காட்டுறது இருக்கே, அந்த மாதிரி ஆடுறதுக்கு சமம் வேற எங்கேயுமே ஆடினது இல்லைன்னு சொல்லிட்டு கெவின் பீட்டர்சன் சொல்லியிருக்காரு. அதன் காரணமாக தான் அந்த பிளேயிங் கரியர் சீக்கிரமே முடிச்சிருந்தாலும் இந்த ஐபிஎல் ஓஜியை மீண்டும் ஐபிஎல் இழுத்துட்டு வந்துருச்சு ஒரு மென்டாரா.